கண்டிப்பாக எல்லாருமே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் நம்மளோட லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே. ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபோக்கஸாக படிக்கணும், ஃபோக்கஸாக இருக்கணும், ஃபோக்கஸாக எழுதணும், எந்த ஒரு கொஸ்டினையும் விடக்கூடாது. ஒர்க் பண்ணுறப்போ ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்கள், ஃபோக்கஸாக கரியரை மூவ் பண்ணுங்கள், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஃபோக்கஸ் 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 அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஃபோக்கஸ்க்கான மீனிங் என்ன, அந்த ஃபோக்கஸ்க்குள்ளே ஒளிஞ்சிருக்க அந்த ஒரு விஷயம் என்ன? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஃபோக்கஸ்ன்ற விஷயம் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். ஃபோக்கஸ் என்ற வார்த்தையை நம்ம பிரித்தோம் அப்படின்னா FOCUS அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ முதல் வார்த்தை என்ன, எஃப், அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ். எஸ், முதன்மையான வார்த்தையில் உங்களோட கோல் எங்கே இருக்கோ, உங்களோட கோல் என்ன அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களோட கனவை நீங்கள் ஃபஸ்ட்டு நிர்ணயிங்க. உங்களோட இலக்கை நீங்கள் முதல்ல நிர்ணயித்து அது என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உறுதிப்படுத்துங்க. எஸ், ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஏனோ தானமாக போயிருந்துருக்கலாம், பட் இந்த வீடியோ கேட்குற செகண்ட்லேருந்து உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உருவாகணும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு இலக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ். ரெண்டாவது வார்த்தை ஓ அப்படின்னா ஆர்கனைஸ் யுவர் டைம். எஸ், கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத பல நேரங்களை நம்ம லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட டைமை, இந்த ப்ரீஷியஸ் டைமை கண்டிப்பாக நீங்கள் தேவையான விஷயங்களை நோக்கி பயன்படுத்துங்க. உங்களோட டைமை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணும், எந்த டைமில் இந்த விஷயத்தை செய்யணும், எந்த டைமில் நம்ம ஒர்க்குக்கான விஷயத்தை செய்யணும், எந்த டைமில் அன்வான்டான செய்கிற விஷயங்களை தவிர்த்துட்டு புதிய விஷயங்களை நோக்கி நம்ம அந்த டைமில் பயணிக்கணும் அப்படின்னு உங்களோட டைமை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண தொடங்குங்க. மூன்றாவது வார்த்தை சி அப்படின்னா கான்சன்ட்ரேட் யுவர் எஃபோர்ட்ஸ். எஸ், கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட் மேலே உங்களோட கவனம் இருந்தே தீரணும். பிகாஸ் இப்படி நம்ம கான்சன்ட்ரேஷனோடு செஞ்சால் மட்டும்தான் எந்தெந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல தேவையில்லாமல் நம்மளோட டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வீணாக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த இடத்துல தேவையே இல்லாமல் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த ஒரு வேலையை முடிக்காமல் போகிறதுக்கு காரணம் ஆகிறோம் அப்படின்னு உங்களோட எஃபர்ட் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட கவனமோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கவனம் செதறாமல் இருந்து தேவையான விஷயங்களை நோக்கி மட்டும் நாம் பயணிக்க முடியும். ஸோ கான்சன்ட்ரேஷன் யுவர் எஃபோர்ட்ஸ். நாலாவது வார்த்தை யூ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாம் எந்த இடத்துல தடுமாறுறோம் அப்படின்னு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் கவனிக்க தொடங்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வர விடாமல் பண்ணி புதிய விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிக்க தொடங்கணும். இப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பல விஷயங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறது இயற்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இயற்கையான விஷயத்தாலே நாம் திரும்பவும் புதிய விஷயத்தை நோக்கி பயணிக்க கண்டிப்பாக முடியும். ஸோ நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நாம் அதை அறிஞ்சு அது சரி செஞ்சு தேவையான விஷயங்களை நோக்கி மட்டும் நாம் பயணிக்க தொடங்கணும். அஞ்சாவது வார்த்தை எஸ் அப்படின்னா ஸ்டே கமிட்டட். கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே நான் ஒரு 3 இல்லது 4 வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மைண்ட்லாம் நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நோக்கி மூவ் ஆன் ஆக தொடங்கும். ஸோ உங்களை எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு கமிட்மெண்ட்டோட ஏதாச்சும் ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க. அப்படி ஈடுபடுத்தினா மட்டும்தான் இது எல்லாமே சேர்ந்து, அதாவது FOCUS, இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து நம்ம ஃபோக்கஸடாக கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ இந்த ஃபோக்கஸ்க்குள்ளே மறைஞ்சிருக்க இந்த ஒரு ரகசியத்தை தான் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஸோ கண்டிப்பாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை யாராச்சும் ஃபோக்கஸ்டாக இருக்க சொல்கிறாங்களா, அப்போது நண்பா நீயும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்க்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.